பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களெல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இந்த வாரத்துக்கு தேவையான வார்த்தையை பேச போகிறார். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகணும். பிரியமான B2B ஆன்லைன் ஃபேமிலி மூலம் யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போறார். இந்த வாரம் கூட, இந்த வாரத்துக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக கொடுத்த வார்த்தை என்னன்னா, தேவனுடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில 3 அதிசயங்களை செய்ய போகுது. ஆமென். கமெண்ட் பண்ணுங்க 3 miracles. 3 அதிசயங்களை இந்த வாரம் தேவனுடைய இரக்கத்தினால நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. முதல் அதிசயம் என்னன்னா, வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். சொல்ற ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? பரிதபிக்கிறேன். நான் அவங்க மேல இரக்கமா இருக்கேன். அதனால இவங்க என்னன்னா, நான் சும்மா இவங்களை அனுப்ப மாட்டேன். 3 நாள் உட்காந்து பிரசங்கம் கேட்டாங்க. இந்த வார்த்தையே ஜீவனுள்ள வார்த்தை. யோசிச்சு பாருங்க, கடவுள் வாயால வார்த்தைகளை கேட்கறதும் பிரசங்கங்களை கேட்கறதும் எவ்வளவு பெரிய பாக்கியம். இத 1 நாள் 2 நாள் இல்ல, 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல. நம்மலாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, கனவுல உண்மை ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் பான். இவங்க 3 நாள் தொடர்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் வாயால? கடவுள் வாயாலேயே. அப்பா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்களை கூட சொல்றாரு, போகிற வழியில என்ன ஆயிருவாங்களாம்? சோர்ந்து போயிருவாங்க, மயங்கிடுவாங்க, டயர்டாயிருவாங்க. அதனால இவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுங்க. ஆமாங்க, இன்னைக்கு கூட அவங்க அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கான சோர்வு, இன்னைக்கு சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில பணத்தின் இல்ல, தேவைகளுக்கு ஏற்ற பணம் இல்லை அப்படின்றனால மன சோர்வு உண்டாகலாம். ஒரு நல்ல உறவுகள் இல்லைன்றனால சோர்வுகள் உண்டாகலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரு, நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன், உன் மேல நான் பரிதவிப்பா இருக்கேன், உன்னை நான் நேசிக்கிறபடியால் நீ சோர்ந்து போகாதபடிக்கு தேவைகளை நானே சந்திப்பேன். பாருங்க, 5000 பேர்களுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், குறைவை பெருக பண்ணுவார். நீங்க சோர்ந்து போயிடுறீங்களா? நீங்க மனசை விட்டு போயிடுறீங்களா? நீங்க மனசு உடைஞ்சு எதுவுமே ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதபடிக்கு உன் தேவைகளை நான் சந்திப்பேன். கமெண்ட் பண்ணுங்க, God will supply all my needs. கர்த்தரின் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அதுதான் தேவை இரக்கம். சொல்லுகிறார், நான் பரிதவிக்கிறேன். அவர் உங்க மேல கம்பேஷனா இருக்கபடியால், அவர் உங்க மேல கிரேஸ்ஃபுல்லா இருக்கிறபடியால் உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். இந்த வாரம் கடைசி வாரம் நினைச்சிடாதீங்க. இந்த வாரம் நான் விசுவாசிக்கிறேன், மாத்தின் முதல் வாரத்தை காட்டிலும் அதிசயமானவைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஆமென். இரண்டாவது, கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறபடியால் என்ன செய்ய போகிறார் பாருங்க. வாசிங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 18-19. பின்பு அனனியா மீஷாவேல் அசிரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன கேட்க ஆரம்பித்தார் தானியேல்? இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஃபர்ஸ்ட் இரக்கம் கர்த்தரா தருகிறார். இரண்டாவது நம்ம ஆண்டவர்ட்ட இரக்கம் கேட்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, I will ask your mercy Lord. உம்முடைய இரக்கத்தை கேட்பேன்ப்பா. ஆமா, ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்க கேட்கறதுல எந்த தப்புமே இல்லை. நிறைய நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய இரக்கத்தெல்லாம் கேட்க கூடாது, நான் ஜெபம்ன்றது கெஞ்சிக்கிற இடம் இல்ல அப்படின்னு நம்ம பிச்சை கேட்க கூடாது, அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனா தானியேல் தலை போகிற நேரம் வரும்போது நான் கேட்க மாட்டேன்லாம் உட்கார மாட்டாரு, தலையே வெட்டிட போறாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அங்க தானியேலுடைய தலை வெட்டல் தான் ஃபர்ஸ்ட் வேற ஓடி வராங்க. அவர் நேரா போய் உட்காந்துட்டு இரக்கம் ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரேன்னு கெஞ்சுகிறாரு. என்ன நடக்குது? அன்று இரவே கர்த்தர் தானியேலுக்கு பதில் தந்தது மாத்திரமல்ல,
தானியேலுடைய தலையை காப்பாத்தினது மாத்திரமல்ல, தானியேலுடைய தலையை நிமிர்த்தினார். தானியேலின் தலையை நிமிர்த்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார், உங்க தலை குனியாது, உங்க தலை வெக்கத்துல போய் கீழே உட்காராது. அவ்வளவுதான், இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய சுமை வந்துருச்சு, அவ்வளவுதான், நான் ஒண்ணுமில்லாம போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்த போகிறார். கர்த்தர் உங்க தலையை கனப்படுத்த போகிறார். கனவீனம் உங்க வாழ்க்கையை விட்டு விலக போகிறது. ஆமென். சோ இரண்டாவது, தேவனுடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்னா, உங்களை பாதுகாக்கும். அவமானத்திலிருந்து பாதுகாக்கும், அழிவிலிருந்து பாதுகாக்கும், கேவலத்திலிருந்து பாதுகாக்கும், குறைவுகளிலிருந்து பாதுகாக்கும், பெரிய நாசம் மோசங்களிலிருந்து பாதுகாக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இரக்கத்தை கேளுங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தானியேலை போல நீங்களும் உங்க குடும்பமா இணைஞ்சு, ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் முதல் கொண்டு, இந்த ஆகஸ்ட் 24 2026 முதல் கொண்டு, இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கையில இரக்கம் பாராட்டி அழிய போகிற உங்க தலைய அவர் உயர்த்தி எடுப்பார். சொல்லுங்க, என் தலையை உயர்த்துவா. என் தலையை உயர்த்துவார். கமெண்ட் பண்ணுங்க, he will lift my head. He will lift my head. அவர் உங்க தலையை நிமிர்த்துவார். மூன்றாவதாக, தேவனுடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்னா, வாசிப்போம் லூக்கா 17 அதிகாரம் 11-14 வசனம். கமெண்ட் பண்ணுங்க, the mercy of God, the mercy of God, the mercy of God. தேவ இரக்கம், தேவ இரக்கம், தேவ இரக்கம். ஒண்ணுமில்ல நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் இருக்கு. வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். குஷ்டரோகம், தோலெல்லாம் வியாதி. இந்த வியாதிக்கு என்ன இல்ல, மருந்தே இல்ல. தோலெல்லாம் அவ்வளவு வியாதி. 10 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 10 பேர் வந்து நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்கன்னா, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. அவங்க கேட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அவர்களை அவர் பார்த்தார். ஆமென். மனுஷர்கள் என்ன பார்த்தாங்க தெரியுமா? அவங்க சரீரத்துல வியாதியை பார்த்தாங்க, இரக்கத்தை கேட்டாங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு கேட்ட உடனே கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல விழுந்த உடனே அந்த வியாதி இமீடியட்டா விலகிருச்சு. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வாரம் நீங்க இரக்கத்தை கெஞ்சி ஆண்டவர்ட்ட, அப்பா எனக்கு இரக்கம் தாங்கப்பா நீங்க கேட்கும் பொழுது அவருடைய பார்வை உங்களுடைய வியாதியின் மேலாக விழும், அவருடைய பார்வை உங்க சரீரத்தின் மேலாக விழும், அவருடைய பார்வை உங்க குடும்பத்தின் மேலாக விழும், அவருடைய பார்வை உங்க தொழில் வியாபாரத்தின் மேலாக விழும். விழுந்து என்ன படக்கும், அந்த விழுந்த அந்த செகண்டே வியாதி விலகிடும். போய் உனக்கு வியாதி விலகிடுச்சுன்னு சொல்லல, சரி சுகமாகுன்னு சொல்லல, ஒரு அம்மா வீட்டுக்கு போய் தலித்தா கூமின்லாம் சொல்றாரு, குணமடைவாயான்னு சொல்றாரு. கண்ணு பாத்துருச்சு, கண்ணு இந்த இடத்துல கண்ணு பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, சுகம் உண்டாயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா இரக்கம்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா அவருடைய வல்லமை பொங்கி வழிஞ்சிரும். அவருடைய வல்லமை என்ன ஆயிரும்னா பொங்கி வளைஞ்சிரும். கமெண்ட் பண்ணுங்க, கிரேஸ் மேக்ஸ் த பவர் ஓவர்ஃப்ளோ. தேவ கிருபை, தேவனுடைய இரக்கத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுமா, தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில அப்படியே இந்த நீர்வீழ்ச்சி போல கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரம் தேவ இரக்கம் இமீடியட்டான ஒரு மாற்றத்தை தரும், உடனடியான ஒரு மாற்றத்தை தரும், சடுதியான ஒரு மாற்றத்தை தரும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க ஒன்னே கேட்கணும், ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. தானியேலுடைய தலைக்கு பிரச்சனை வரும்போது தானியேல் போய் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா ஜெபித்த உடனே என்ன நடந்தது? அந்த தலை காப்பாற்றப்பட்டது மாத்திரமல்லாமல் அந்த தலையை உயர்த்தினீர், அந்த தலையை நிமிர்த்தினீர். அதே போல இந்த நேரத்துல இரக்கம் பாராட்டுங்க ராஜா, இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு இவங்க ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய தலையை நீங்க நிமிர்த்துவீராக, உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆமாப்பா சோத்ரம், இரக்கம்
பாராட்டுங்கன்னு வந்து கேக்குறாங்க. ஆண்டோடைய கண் பட்ட மாத்திரத்திலேயே அந்த குஷ்டரோகம் இம்மீடியட்டா விலகிருச்சு, சடுதியா விலகிருச்சு, உடனடியா விலகிருச்சு. அந்த மாதிரி ஒரு அற்புதம், அந்த மாதிரி ஒரு அதிசயம். இரக்கம் பாராட்டி ஒவ்வொருத்தரையும் பாருங்க, அவங்க குடும்பத்தை பாருங்க, அவங்க பிள்ளைகளை பாருங்க, அவங்க தொழில் வியாபாரத்தை பாருங்க. எதுவுமே விளங்காம, எதுவுமே நல்லா வளராம தவிக்கிறாங்க. இரக்கம் பாராட்டுங்க. இரக்கம் பாராட்டி உடனடியாக ஒரு மாற்றத்தை தாங்க. வழியில சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே, அவர்கள் மேலாக நான் பரிதவிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட ஆண்டவரே நன்மைகள் இல்லாம சோர்ந்து போயிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட பணம் இல்லாம சோர்ந்து போயிருக்காங்க, சரீர சுகம் இல்லாம சோர்ந்து போயிருக்காங்க. இப்பொழுதே உங்களுடைய பரிதவிப்பு அவங்க மேலாக தாங்க. இப்பொழுதே உங்களுடைய இரக்கத்தை அவங்க மேலாக பாராட்டி அவங்க கஷ்டத்தை இம்மீடியட்டா மாத்துங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்குனீங்களே, 5000 பேத்துக்கும் 7000 பேத்துக்கும் ஆகாரத்தை கொடுத்தீங்களே, உங்களுடைய பரிதவிப்பை காண்பிச்சு எங்கெங்கெல்லாம் குறைவுகள் பார்க்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் நிறைவுகளை இந்த வாரத்துக்குள்ளே பார்க்கட்டும். இது ஆகஸ்டோடைய முடிவின் வாரமா இருக்கக்கூடாது, இது முதல் வாரம் மாதிரி நிறைவான வாரமா இருக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, எங்கெல்லாம் குறைவு இருக்கோ தேவனுடைய கிருபை என்ன பண்ணுமா, நிறைவே தரும். எங்கெங்கெல்லாம் உங்க தலையே போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்க தலையை நிமிர்த்தும். எங்கெல்லாம் எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரோ, அவர் உங்களை மேல பார்த்து அடுத்த செகண்டே நீங்க ஆளே மாறி. ஆமென். You are blessed. ஆமென். டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு 100 நாள் அதிகாலை ஜெபம் நடக்க இருக்கிறது. எனவே B2B ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல டெய்லியும் காலையில 5:30 to 6:30 மணி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் தலையெழுத்தை கர்த்தர் ரீரைட் பண்ணுவார். ஆமென். You are blessed.